பொன்னி வந்து அந்த விசிறிய எடுத்து விசிறிட்டே வந்து அப்படியே வந்து தூங்கிட்டே இருக்காங்க. காலையில எழுந்து பார்க்குறா சக்தி. பார்த்தா பொன்னி விசிறியே இருக்காங்க. அப்படியே வந்து கண்ண மட்டும் மூடியிருக்காங்க. அத பார்த்துட்டு சக்தி வந்து "பொன்னி" அப்படின்றாரு. "பொன்னி என்ன சக்தி?" அப்படின்றாங்க. "என்ன பொன்னி இப்படி பண்ணிட்டு இருக்க? அப்ப நைட்டெல்லாம் நீ வந்து படுக்கவே படுக்கலையா? கை என்னத்துக்கு ஆவுறது? இப்படியா பண்ணுவ?" அப்படின்னு சொன்னோனே, "இல்ல சக்தி அப்படியே விசிறிட்டு இருந்தேனா, அப்படியே தூங்கிட்டேன். அப்படியே தூங்குனா கூட விசிறில இருந்து நிப்பாட்டணும்ல. ஏன் நிப்பாட்டாம தூங்குற?" "இல்ல சக்தி உங்களுக்கு வந்து முழிப்பு வந்துரும்ல. நீங்க கஷ்டப்படுவீங்கல்ல." அப்படின்னோனே, அப்படியே உருகி போறாரு சக்தி. அவரால தாங்கிக்கவே முடியல. "ஏன் பொன்னி இப்படிலாம் பண்ற?" அப்படின்றாரு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சக்தி. எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல." அப்படின்னு சொன்னோனே, "நான் ஒரு மடையன். நான் ஏன் தான் இப்படிலாம் பண்ணணும்னு தெரியும். நான் தூங்கியிருக்க கூடாது. உன்ன தூங்க வச்சுட்டு தூங்கியிருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிறாரு. "சரி விடுங்க சக்தி. நீங்க வந்து குளிங்க வாங்க. உங்களுக்கு வந்து காஃபி போட்டு தரேன்." அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சக்தியும் வந்து குளிச்சுட்டு வராரு. அடுத்து வந்து இங்க பாருங்க, உங்க ட்ரெஸ்ஸ வந்து நைட்டே வந்து வாஷ் பண்ணி போட்டுட்டேன். அதனால காஞ்சிச்சு பாருங்க சீக்கிரமாவே. அனலா இருக்குல்ல அதனால காஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. "தேங்க்ஸ் பொன்னி." அப்படின்றாரு. அடுத்து வந்து பொன்னி வந்து வேலைய பார்த்துட்ருக்காங்க. "சரிங்க சக்தி உங்களுக்கு நான் வேறு எதாவது செய்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. "என்ன பொன்னி போயிட்டு வேலை பண்ணிகிட்டே இருக்க, இங்கே வா." அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. "என்ன சக்தி?" அப்படின்னோடனே, "சும்மா வேலை பண்ணிகிட்டே இருக்காத, எனக்கும் எதாவது வேலை கொடு, நானும் செய்வேன்ல." அப்படின்னா, "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் முதல்ல கொஞ்சம் நேரம் வந்து இருங்க நான் வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து எங்கள் சக்திக்கு வந்து ஃபோன் வருது. பிரீத்தி வந்து செம டென்ஷனாக வந்து சக்திக்கு பேசுகிறாங்க. "சக்தி நீங்கள் எங்கே இருக்கீங்க?" அப்படின்றாங்க. நீங்கள் பொன்னி பார்க்க போனீங்களா? அங்கே பொன்னி ஊர்லையா இருக்கீங்க?" அப்படின்னோடனே, "ஆமாம் நான் பொன்னி ஊரில் தான் இருக்கேன்." அப்படின்றாரு. "ஏன் சக்தி நைட்டு வரவே வரலையே வீட்டுக்கு? பொன்னிய பார்த்துட்டு உடனே நீ வந்து வந்துடுவீங்கன்னு நினச்சேன். நான் அதான் சொல்லிட்டு வந்தேனே பிரீத்தி, நான் வந்தால் பொன்னியோட தான் வருவேன்னு சொல்லிட்டு. நீயும் அங்கே இருந்தியே, நீ கேட்கல?" அப்படின்றாரு. "நான் கேட்டேன். நான் அதுக்காக சொல்லலை. அங்கெல்லாம் உங்களுக்கு வசதியாக இருக்காதுல்ல. நீங்கள் வந்து அங்கே கிராமத்துலலாம் எப்படி இருப்பீங்க? பொன்னியே இருக்கா, நான் இருக்கிறதுக்கு என்ன இருக்குது? அவள் இருக்கும்போது நான் இருக்கக்கூடாதா?" அப்படின்னு ஒன்று செம்ம கடுப்பாக இருக்குது பிரீத்திக்கு. அப்படியே வந்து செம்ம டென்ஷனாக வந்து கேட்குறாங்க. "இல்ல சக்தி நான் அதுக்காக சொல்லலை. உங்களுக்கு அங்கே கம்ஃபர்டபுளாக இருக்காதுல்ல அதனால சொன்னேன். இங்கே பாரு பிரீத்தி, எனக்கு எது கம்ஃபர்டபுள்னு முக்கியம் கிடையாது. இப்போ பொன்னியை வந்து எப்படியாவது வீட்டுக்கு கூட்டின்னு வரணும். அதுக்கு வந்து உண்மையை நிரூபிக்கணும். அதுதான் முக்கியம். பொன்னி வந்து இந்த தப்பு செய்யலைன்னு எனக்கு தெரியும். ஏன் நீ நம்பலையா?" அப்படின்னோன்னா, நானும் நம்புகிறேன் சக்தி. அப்புறம் ஏன் எதுவுமே பேசாமல் இருந்தாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "அது வந்து சக்தி நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் சொன்னால் வீட்டில் எல்லோரும் ஏற்றுப்பாங்களா? அதனால தான் நான் சொல்லலை. சரி இதை கண்டுபிடிக்கிறதுக்காக வேறு ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களா?" "இப்போ வரைக்கும் எதுவும் இல்லை பிரீத்தி. ஆனால் கண்டிப்பாக நான் கண்டுபிடிப்பேன். உண்மையை நிரூபித்து நான் வந்து பொன்னியை கூட்டிகிட்டு வருவேன். அதுதான் என்னோடய வேலையே புரியுதா? அதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். எந்த வழியாக நீங்கள் பண்ண போகிறீங்க சக்தி?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி உஷாரா, "எனக்கு தெரியல பிரீத்தி. என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இதுக்கப்புறம் தான் என்ன நடக்குதுன்னு விசாரிக்கணும்." "சரி இதெல்லாம் ஏன் நீ கேட்டுட்ருக்க?" அப்படின்னோடனே, "இல்லை இல்லை சும்மா தான் கேட்டேன். எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு." "அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீ அங்கே வந்து அம்மாவை பார்த்துக்கோ. எனக்கு அது போதும். நீ அங்கே இருக்கிறதால எனக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு. அதனால் நானும் கவலை இல்லாமல் இருப்பேன். இந்த உதவி மட்டும் பண்ணு பிரீத்தி ப்ளீஸ். வேறு எதுவுமே தேவையில்லை. நான் பார்த்துக்கிறேன். சரி நான் ஃபோனை வச்சிடுறேன்." சொல்லிட்டு வச்சிடுறாரு. அதனால் பிரீத்தி செம்ம கடுப்பாகிறாங்க. என்ன இவன் அங்கேயே இருக்க போகிறேன்றா, பொன்னி வந்து நல்லவன் சொல்லிட்டு நிரூபிச்சு தான் வருவேன்றா, ஒருவேளை உண்மையை கண்டுபிடிச்சிடுவானா, அப்புறம் நான் யாருன்னு தெரிஞ்சிடுமே, அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடுமே, இதை விடவே கூடாது, சக்தி உண்மையை கண்டுபிடிக்கவே கூடாது, அதுக்கு எதாவது பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து சக்தி வந்து பிரீத்தியை பற்றி சொல்கிறாரு, கால் பண்ணதை பற்றி. "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த டைமில் வந்து உனக்கு பிரீத்தி கூட கை கொடுக்கல பொன்னி, உனக்கு ஆதரவாக பேசலை, அவங்க என்ன பண்ணுவாங்க சக்தி? அவங்க பேசினா வந்து அத்தை புரிஞ்சுக்கணும்ல." அப்படின்னோடனே, "நீ எல்லாரும் நல்லவங்க நினை, என்னத்தை பண்ணுறதோ பொன்னி ஒன்றை வச்சுக்கின்னு." அப்படின்னு சொல்லிட்டு சக்தி யோசிக்கிறாரு. இதோட முடியுது.